ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த அமைதியான காலை பொழுதில் அன்னை நோக்கி அமர்ந்திருக்கும் நாம் அன்னையின் அருளால் அமைதியையும் சமநிலையையும் பெற்றிருக்கிறோம். இதே நிலையில் நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளுவோம். மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இதயத்திற்கு கொண்டு வருவோம். இன்றைய தியானத்திற்காக நாம் நமது அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான அறியாமைகளையும் குழப்பங்களையும் அகற்றிவிட்டு தெளிவையும் தங்களின் தூய அன்பையும் தயவு செய்து எங்களுக்குள் உணர வைத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் நம்பிக்கையை நிலைநிறுத்தி
அதன் மூலம் எங்கள் செயல்கள் அனைத்தும் தங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையையும் எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து மாயைகளையும் அகற்றிவிட்டு தூய கவனத்தை எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தங்களின் மாறாத அன்பை பெறும் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருவிகளாக இருக்கவும் தயவு செய்து எங்களை ஆசீர்வதியுங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தயவு செய்து தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். நமது கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து இரு கைகளிலும் நமது சஹஸ்ராராவிலும் அன்னையிடமிருந்து வருகின்ற தெய்வீக நுண் அதிர்வுகள் நம்முள் பாய்ந்தோடுவதை நாம் நமது கவனத்தை உள்முகமாக வைத்து கவனிப்போம், உணர்வோம். நமது இரண்டு கைகளிலும் விரல் நுனிகளிலும் சமமான அளவிற்கு நுண் அதிர்வுகள் வருகிறதா என்பதை நாம் நமது தியானத்தின் வாயிலாக கவனிப்போம். இப்பொழுது 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी
त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே பூமி தேவி, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாயே, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கின்ற அனைத்து அசுர குணங்களை அகற்றிவிட்டு எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்களம்மா. தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमिदेवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனத்தை நமது இடாநாடைக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் இடாநாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளை அகற்றிவிடுங்கள். எங்களுக்குள் தூய கவனத்தையும் தூய விருப்பத்தையும் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. கவனத்தை இடது நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 6 அசுர குணங்களை தயவு செய்து அகற்றிவிட்டு தங்களின் தூய அன்பை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து செயல்களும் தங்கள் வழிகாட்டுதலின்படி சரியான பாதையில் செல்வதுடன் அவை அனைத்தும் தங்களை மகிழ்விப்பதற்காக மட்டுமே இருக்கவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, அனைத்தையும் செய்பவர் தாங்களே, அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சுழுமுனை நாடியோடு ஒத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நமது பிங்களா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய மைய நாடியான சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்குள் தெய்வீக அர்த்தத்தை உணர்த்தி எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு அளித்தமைக்கு எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, உலகின் மாயையிலிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள் அம்மா. எங்களுக்குள் இருக்கின்ற அறியாமை, குழப்பம் மற்றும் தனிமையிலிருந்து எங்களை விடுவித்து விடுங்கள் தாயே. பொருள் முதல் வாதத்தின் உலகின் தீய சக்திகள் அனைத்தையும் எங்களுக்குள் இருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் சிந்தனையிலும் தூய்மை மட்டுமே நிலைத்திருக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சம நிலையில் இருப்பதற்கு எங்களை ஆசிர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ மகாலக்ஷ்மி ஸ்ரீ கணேஷா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः. கவனத்தை நமது மைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறுவோம்.
ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवः स्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात्
वरदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः। नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்மளுடைய இடது இதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே மனம், ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர் மற்றும் பூமியாவீர். நீங்களே பிரபஞ்சமாக உங்களை வெளிப்படுத்துகிறீர்கள். தாயே, தாங்களே நனவும் பேரின்பமும் ஆவீர். தாயே, ஸ்ரீ சிவசக்தியாக எங்களின் இதயத்தினுள் அமர்ந்திருக்கும் தாங்களே எங்களின் தூய அறிவாவீர். எங்களுக்கான வாழ்வாதாரத்தை அளித்து தாயும் தந்தையுமாக விளங்குகிறீர்கள். தாங்களே சர்வமும் ஆவீர். தாயே, தங்களின் அன்பை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு, அதை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாயே, எங்களின் இதய சக்கரம் தங்கள் அன்பால் நிரம்பட்டும். தங்களின் ஆசீர்வாதத்தை நாங்கள் உணரும் பொழுது எங்களின் அனைத்து சக்கரங்களிலும், எங்களின் சகஸ்ராராவிலும் அதை நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு அருள் புரியுங்களம்மா. அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். ஸ்ரீ மகா கௌரியாக அமர்ந்திருக்கும் தாங்கள் எங்களுக்கு தங்களின் ஆசீர்வாதத்தை வழங்கிடுங்களம்மா. எங்களுக்கான தியானத்தின் சக்தியை அளித்து நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற நிலையில் துரியா நிலையை அடைவதற்கு அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சிவ சக்தி சாக்ஷாத்.
ॐ त्वमेव साक्षात् श्री शिवशक्ति साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। श्री महागौरी साक्षात् ॐ त्वमेव साक्षात् श्री महागौरी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवै नमो नमः। கவனம் மெதுவாக நம்மளுடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே நமது கவனத்தை கொண்டு செல்லுவோம். இப்பொழுது கவனத்தை நமது உள்முகமாக செலுத்துவோம். 2 கைகளிலும் கை விரல் நுனிகளிலும் சகஸ்ராராவிலும் அதற்கு மேலேயும் நாம் உணர்கின்ற குளிர்ந்த நுண்ணதிர்வுகளின் நிலை இப்பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பதை உணர்வோம். மெதுவாக நமது கவனத்தை இப்பொழுது அன்னையின் பொற்பாதத்தில் செலுத்துவோம். நமக்குள் நுண்ணதிர்வுகள் சமநிலையற்ற தன்மையில் இருந்தால் அன்னையிடம் சமர்ப்பித்து விடுவோம். தாயே, தயவு செய்து எங்களுக்கு தியானத்தின் ஆழத்தை உணர வைத்திடுங்கள் அம்மா. அதற்கு தடைகளாக இருக்கின்ற அனைத்து தடைகளையும் தயவு செய்து எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். எவ்வித சந்தேகமும் இல்லாத நிலையில் நாங்கள் தியானத்தில் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சச்சிதானந்த ரூபிணி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். It was such an achievement which I never realized before. Now I can see that without self-realization, it would have been impossible to talk to people. When this happened, I thought that how will I talk to people about it, because no one would understand me. And it would be a big mistake on my part to say something about Sahasrara, because even about Sahasrara, nowhere in the scriptures some things was described. It was absolutely a ambiguous description, I would say, where people could not have even thought that there is a realm beyond Sahasrara. And one has to enter into that realm where is the reality. That time what I saw around me, I felt is all darkness. And unless and until there are many lights, people will never realize that how important it is to have lights. It is a human error also all the time that if somebody achieves something, then they put that person onto a shelf. For example, Christ, all right, he was Christ, we are not Christ. Muhammad Sahib, he was Muhammad Sahib, we are not Muhammad. Rama was Rama, Krishna was Krishna. We are not that. How can you expect human beings to behave like them? So, absolutely they are separated. The divine personalities away, very much away from human personality. It was just a adoration, I can say, faith. But when they said we tried to follow them, they could not. They could not follow them. Because I think human movement is on parallel lines with the divine. And these lines do not meet unless and until you give them self-realization. Human level is moving on another plane, and it has to come up to a higher plane to understand that what they know is not reality. I wouldn't say what is needed for that, because in my own experience, all kinds of people came to Sahaja. There are people described to be very bad, cruel, another ones who were very licentious, this, that, then another ones who were cheats, and they said, Mother, they are horrible people. But I have seen that every human being is as if made of the same character as far as the spirit is concerned. Outside they may be different to look at. Their way of talking may be different. Their styles may be different. Their fondness for things may be different. But inside, they are all very beautiful. And this I found out one after another. You don't know how much it was giving me joy
not only joy, but also encouragement, support, and patience. And then now you see how Sahaja Yoga has grown. The greatest thing has now happened is, which I realize, I'm very happy about it, that Sahaja Yogis feel very responsible about Sahaja Yoga. And they feel that they have to spread this enlightenment everywhere. It's their innate desire now to spread Sahaja Yoga. Firstly, it was that they should become spirits. Before that, also there were some people who didn't actually seek the spirit. But they also became Sahaja Yogis. And I'm surprised with some of you that I never expected that they would go so far. And suddenly you hear that such and such person has gone there, has done this, has done this. So when you came into the realm of reality, I don't know which principle you accepted first. That's your understanding. But one thing you realized, that you are definitely connected with the divine. Some people had tremendous experiences. Some had mild experience. But most of them, I saw, started believing in themselves, understanding themselves, and having confidence about themselves. Because there are so many myths about God, religion, gurus, that when they saw the light of the Spirit, which gave them sense of reality, as if they steadied their mind, they steadied themselves. All this happened, I must say, in a very short time. I didn't say that it took me long or I had to go through lots of various experiences. Because to me, all these experiences are nothing. If a ship is seaworthy, it can face all kinds of high tides and all kinds of sharks and everything without any difficulty, because it is seaworthy. So I didn't feel that way, but only I felt that from human level to this spiritual level, to this divine level, when you are coming, then some of that still lingers on. Some of that is still there. It has to be cleansed, it has to be brightened, we should say, or absolutely enlightened. But what was the great thing about Sahaja Yoga? That you yourself did all that. It's nice to say, Mother, you did this, you did that. Maybe enlightenment part of it. But say now there are lights here, and these lights, unless and until they are attended to, looked after, and given oil of love, how can they go on burning? This is something, what I must say, that you people somehow or other realized how important it was to become good Sahaja Yogis. Maybe introspection, I don't say. Maybe somebody else talked about it. Maybe it's your own understanding. Whatever it was,
all of you tried to be good Sahajogis. Of course, there are people who are sometimes very angry with me, like, why don't you cure my sister, or why don't you cure my father, if you are God, this, that, is there. But makes no difference to me, because they are so frustrated, so upset, so they are talking like that. If you see 1 or 2 persons here and there, you see here thousands, such beautiful people. It's complete emancipation of this earth, of this globe, I'm sure will take place if you people all take up the responsibility. The responsibility has certain problems which we should know. When you feel responsible, you must know that you are not in charge. One thing. Secondly, you also must know that there are so many other forces, so many angels and ganas are with you. You are not alone. So, to think that you are doing anything will make you maybe egoistic. At that time, what you have to do is best is to say, all right, I am not doing anything, it's the divine that is working it out. Not that the divine wants any credit from you. But by saying that, this balloon of ego will not come up. And you will become humble. And this humility will definitely improve this great tree of spirituality within you. Definitely it will make you a very evolved personality, no doubt about it. But first of all, we have to say, I am not doing anything. It's very important to understand when you have spiritual authority to do things. It is not a testing ground, I can tell you this much. Many people think that mother is testing us. I am not testing. You are testing yourself. I am not saying don't do this or don't do that. You are testing yourself and now must know that you are in the beautiful garden of reality. Where very few have entered. And there in that garden, when you enter, what do you see? Is everything is full of beauty. Every person has something sweet about himself. Because all other Sahajogis are also having the same kind of experiences of this reality, which cannot be described in words, but you start feeling it, that oneness, that nearness, that friendship, without any expectation. You start feeling, oh, it's a Sahajogi, a kind of a complete integrated organism as you become an organization, I should say, which is a living organization. In that you do not feel you are something separate. Any Sahajogi, whether he is highly placed or he is not doing much in life,
This integration, this oneness, this feeling of identification with others makes you so large, so big, so great, so powerful. You are not alone and you say, I am not doing anything. So you become so humble that you forget all these false ideas about class consciousness or religion consciousness or I don't know, all sorts of consciousness people have. I don't know much about these consciousnesses that human beings suffer from, but I've seen how it happens. And when that humility becomes your character, not that you are humble because there's something to be done, you are humble. When people are doing some sort of, say, business, they'll be extremely humble and nice, but they'll be very unkind otherwise. Here then you become absolutely humble. And there's no duality in your personality left. But that doesn't mean you become weak. Humility is only possible for people who are strong, because they don't need any reactions. They don't need any protection. Their humility keeps them protected also very much. So you just start thinking or feeling, thinking is a funny word, feeling that you are a small dust particle. At the same time you feel you are the whole sky. It depends on where you are, what you are doing, what you are seeing, what you are witnessing. Sometimes you feel that all these big Johnnies are useless. You feel nothing to worry about them, very small. And with some people you feel you are very small. Such a flexible temperament you developed. And that makes you subtler and subtler. Because you can penetrate into anything, any subject, any personality, any understanding, any book, anything, any enterprise, in a very subtle manner, and you immediately see what is to be done. Because you become so subtle. And then when you become very great, then you start thinking, or I should say feeling, what you can do to help so many people, to do this great job, to do that. This when happens to you, they don't think that you are egoistical. Nor you should think that you are very small. Only thing is now you are the spirit. And spirit is very subtle. So very subtle light. But it can penetrate into anything. It could expand into anything. It can remain anywhere or it can disappear anywhere. This subtle personality that you are, which is your spirit, you even don't use it, but it uses you all the time.
Without your knowledge, it uses you. So the second thing should be that you should not determine what you are going to do, what I have to do. If I have decided I must do like this. Whatever you have decided is all right. But if it does not materialize, there's nothing to worry. There's nothing to be upset. There's nothing to be overly nervous about it. I'll give you an example. One day I was going to America. And of course, as it is, as all the Sahajogis are, they get quite worried. Now mother has to go to America. See, everybody is upset. They're looking at the time. Now time is this, time is that. I was just smiling. I said, I have to go to America. Why are you worried? And suddenly one of the Sahajogis' child fell down and broke her hand. And she couldn't move her fingers. So I was just coming out. And as soon as he brought the child, I said, all right, I'm not going just now to the airport. They were very upset. Now she's not going to the airport, as if all the heavens are going to fall down or what. But I said, now let me see the child. I treated the child was all right. All right, I said, let's now go to the airport. And they were saying, Mother, the plane must have left. It's all right, doesn't matter, let's go to the airport. Went to the airport, and this plane that was going to take me was just there because there was something wrong with the plane. And there was another plane going to Washington, and I wanted actually to go to Washington instead of New York. So I was in the plane nicely going to Washington. But one must know that you are not doing. Everything is arranged and planned and beautifully kept for you. You decide something, all right. If your decision is all right, if you have to do that, it will work out. If it doesn't work out, it should not have been worked out. Now this is the difference between a person who is a realized soul and who is not a realized soul. A realized soul person is not bothered what he wants, what he likes, what he is fond of. He is not. Whatever he gets is all right. Now I can see you are living under this roof, which is so horrible. I mean, there's no proper arrangements here, nothing. I don't know how you are living here. I mean, I just don't know what to do. We are trying to get a land, and this landowner is such a greedy fellow, but I don't mind the greed part, but still he's not yet giving us the land. It's all right, now what to do? But you all enjoy it. You don't mind. Otherwise, normally people would say, I want this kind of a room and I want this kind of a house and this and that. That you can live under any circumstances because you don't worry about your physical comfort anymore. What you think of your own spiritual comfort. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை நாங்கள் உணர அருள் புரிந்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். பூரண மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.